நம்மளை ரட்சிக்க வந்தார். இனி வருவேன் என்று சொன்னது எதற்காக? அவன் அவன் கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கும்படி வருகிறாராம், கணக்கு கேட்கும்படி வருகிறாராம், நியாயம் தீர்க்கும்படி வருகிறாராம். அவர் வரும்போது நம்ம எந்த இடத்துல இருப்போம்? நம்ம பேசுகிற வார்த்தையில நம்ம கவனமா இருக்கணும். சாபத்தை பேசுறீங்கன்னா சாபம் வரும், ஆசீர்வாதத்தை பேசுறீங்கன்னா ஆசீர்வாதம் வரும். தீமை செஞ்சவங்களுக்கு தீமை செஞ்சா நமக்கு தீமை தான் வரும். எதை விதைக்கிறோமோ அதைதான் அவன் அறியாம செய்யறான். தேவனை அறியாதவர்கள் தூசிப்பாங்க, நம்மளை காயப்படுத்துவாங்க. ஆனா தேவனை அறிஞ்ச நீங்களும் நானும் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணு நம்ம இருந்தோம்னா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஒரு கட்டத்துல என்னுடைய வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அந்த சம்பவத்துல ஏன் தவற நான் உணரும் போது மத்தவங்க உணர்த்தும் போது கூட எனக்கு அப்படிப்பட்ட தாழ்மை, அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு கூடிய மன்னிப்பு கேட்கிற தன்மை எனக்கு வரல, மற்றவர்கள் என் தவற உணர்த்தும் போது. ஆனா என் தவற நான் தப்பு பண்ணிட்டேன்னு நான் உணரும் போது வெக்கப்படாம நம்ம மனதார எந்த அளவுக்கு இறங்கி போய் மன்னிப்பு கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்கும் போது அங்க என்ன நடக்குதுன்னா அந்த பாவத்துக்குரிய அந்த குற்ற மனசாட்சி நம்மளை விட்டு நீங்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம எதை விரும்புறோம்? நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிப்பு கேட்க விரும்புனா அந்த மன்னிப்பு நமக்கு வரும். நம்ம தீமை செஞ்சவங்களுக்கு நம்ம நன்மை செய்ய விரும்பினால் அந்த நன்மை நமக்கு வரும். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல இருக்கு, நம்ம பார்க்கிற வேலையில இருக்கு, பதவியில இருக்கு, பட்டத்துல இருக்கு. இல்ல, தேவனுடைய வார்த்தையினாலதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். தேவனுடைய ஆசீர்வாதம் வேதனையில என்ன செய்யாதான்? கூட்டாது. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேதனை என்ன செய்யாதான்? கூட்டாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்க கணவர் உங்களுக்கு துரோகம் பண்ணலாம், உங்க கணவர் உங்களை காயப்படுத்தலாம். அப்ப நம்மளுடைய மாம்சம் அவங்க நியாயம் தீர்க்கும், காயப்படுத்தும். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோம், அவங்களுக்கு விரோதமா ஜெபிப்போம். ஆனா ஆண்டவர் எதை விரும்புறாருன்னா, ஆண்டவரே அவங்களை ரட்சிங்க, அவங்களை நான் மன்னிக்கிறேன், நான் நேசிக்கிறேன். நம்ம அப்படி ஜெபிக்கும் போது அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மன்னிக்கிறத விரும்பும் போது நம்ம பாவம் மன்னிக்கப்படும். ஆசீர்வாதம் தானே. நம்ம பாவம் மன்னிக்கப்படும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நம்ம பாவம் நமக்கு மன்னிக்கப்படும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். நம்ம பாவம் நமக்கு எப்ப மன்னிக்கப்படும்? நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கும் போது, பிறருடைய பாவத்தை மன்னிக்கும் போது, நமக்கு தீமை செஞ்சவங்களை மன்னிக்கும் போது, நம்மளை காயப்படுத்தினவங்களை மன்னிக்கும் போதுதான் நம்மளுடைய பாவத்தை பரமபிதா என்ன செய்கிறாராம்? மன்னிக்கிற. அப்ப நம்மளுடைய அந்த மன்னிப்பு கூட, மன்னிப்புங்கிற ஆசீர்வாதம் எதுக்குள்ளதான் இருக்கு? நம்ம மன்னிக்கும் போதுதான். நம்ம விரும்பி அவங்கள மன்னிக்கணும், நேசிக்கணும். அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தினால முதல்ல நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த ஸ்நாபத்தினால நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த விசுவாசம் வேணும். என்னுடைய ஆசீர்வாதம் என் பேச்சில இருக்கு, என்னுடைய ஆசீர்வாதம் என் ஜெபத்துல இருக்கு, என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய கீழ்ப்படிதல்ல இருக்கு, என்னுடைய ஆசீர்வாதம் தேவனுக்கு எனக்கு இருக்கிற உறவுலதான் இருக்கு. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளும் போது எனக்கு அது வேதனையை கூட்டவே கூட்டாது. கணவன் மூலமா வருகிற ஆசீர்வாதம் ஒரு கட்டத்துல வேதனைய கூட்டும். ஒரு நேரம் அவங்க கோபப்படும் போது, நான் தானே சம்பாதிக்கிறேன், உனக்கு என்ன தெரியும், அந்த வார்த்தை நம்மளுக்கு வேதனையை கொடுத்துரும். புள்ள சம்பாதிச்சு கொடுத்து நம்ம செலவு பண்ணிட்டோம், அதை யாருக்காவது கொடுத்துட்டோம், நீங்க சம்பாதிச்சா உங்களுக்கு தெரியும், நானே சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்மளுக்கு வேதனையை கூட்டும். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மன்னிக்கிறதுனால, நம்ம நேசிக்கிறதுனால, நம்ம விட்டு கொடுக்கிறதுனால, நம்ம பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறதுனால, இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படுகிறதுனால, அர்ப்பணிக்கிறதுனால, ஒப்பு கொடுக்கிறதுனால வருகிற ஆசீர்வாதம் வேதனையை என்ன செய்யாதான்? வேதனையை நீக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த வேதனையை நீக்கணும்னா நம்ம பாவம் மன்னிக்கப்படணும். நம்ம பாவம் மன்னிக்கப்படணும்னா பிறருடைய பாவத்தை நம்ம மன்னிக்கணும். பிறருடைய பாவத்தை மன்னிக்கணும்னா நம்ம விரும்பணும், ஆசீர்வாதத்தை விரும்பணும். நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா இந்த அக்காவுடைய செஞ்ச தீமையை நான் மன்னிக்கணும்.
மன்னிக்கணும். அப்பொழுது என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது நமக்கு என்ன செஞ்சிருமா? தூரமா போகுமா. நம்ம குறைவை பார்த்து ஒண்ணு இல்லையே, ஒண்ணுமே இல்லையே, நான் இப்படி இருக்கிறேனே, ஒண்ணுமே இல்லையே அப்படி பேசாம, நான் அநேக முறை என் வாழ்க்கையில காளையார் கோயில் வந்துட்டு தனித்து விடப்பட்ட நிலைமையில, தனிமையாக்கப்பட்ட நிலைமையில, யாருடைய ஒத்துழைப்பு ஒத்தாசை இல்லாத நிலைமையில நான் சொல்லுவேன், அநேக முறை சொல்லியிருக்கேன், இசப்பா நீங்க என்ன படைக்கும் போது என்னக்காக நீங்க உண்டு பண்ணி வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். தேவன் ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனா அது எனக்காக ஆயத்தமாக்கப்பட்டது. அதை நான் பெற்றுக்கொள்ளும்படியான வழியில என்ன நடத்துங்க ஆண்டவரே, நடத்துங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய கருத்துல இருக்கு. உங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தின்படி நம்ம ஆசீர்வதிக்கப்பட நம்ம விரும்பினால், நல்லா கவனிங்க, விரும்பினால் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால நான் ஆசீர்வதிக்கப்படணும் சொல்லி நீங்க விரும்பினால் அது உங்களுக்கு வரும். ஜெபிச்சிட்டு கணவர் தான் எனக்கு ஆசீர்வாதம், எங்க அம்மா அப்பாட்ட நல்லா அவங்கள பார்த்தாதான் எனக்கு ஆசீர்வாதம், அண்ணன் தம்பி கூட இருந்தாதான் ஆசை. நீங்க எங்க விருப்பத்தை தேடுறீங்க? உங்க ஆசீர்வாதத்தை எங்க விரும்புறீங்க, எங்க தேடுறீங்க? நம்ம தேடி இருக்கேன், நானும் தேடி இருக்கேன். ஆனா அது முடிவு வேதனையா இருக்கும். எந்த அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும்போது சந்தோஷப்பட்டோமோ அந்த அளவுக்கு அவங்களால நம்ம வேதனையும் படுவோம். ஆனா தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க தொடங்கினால் அதை ஒருவரும் தடுக்க முடியாது, ஒருவருக்கும் அது தீமையா முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட விரும்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் சம்பூரணமான ஆசீர்வாதம். ஆமென். உங்களுக்கு ஞானம் இல்லைன்னா தேவனிடத்துல கேளுங்க. அவரிடத்துல இல்லாத ஆசீர்வாதம் இந்த உலகத்துல யாரிடத்துலயாவது இருக்கா? சொல்லுங்க. தேவன்கிட்ட இது இல்லக்கா, நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். அவரிடத்துல சகல சம்பூர்ணமான ஆசீர்வாதமா யார் கேட்கணும், யார் விரும்பணும், யார் பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கணும்? நீங்களும் நானும் தான். தேவனிடத்துல நீங்க எவைகளை கேட்கிறீர்களோ, நீங்க எதை கேட்கிறீங்க, எதை கேட்கிறீங்க? அதிகமா ஆண்டவர்க்கா சொல்லுவாங்க, நீ எதை கேட்கறியோ அதைத்தானே கொடுக்குறாரு, நீ அதிகமா கேளு. சும்மா பேசிட்டு இருக்கும் போது, அக்கா நான் இந்த தேவைக்காக ஜோம் பண்ணேன், இசுப்பா அப்படியே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது, அவர் எதை கேட்கிறோமோ அதைத்தானே கொடுப்பாரு. இப்ப நீ 5000 கேட்டா 5000 தான் கொடுப்பாரு, நீ கூட ஒரு 5000 சேர்த்து கேளு அப்படி சொல்லுவாங்க. அந்த விசுவாசம், அதை பலனடையணும் சொல்லி. ஆனா நான் நினைப்பேன், நமக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அதிகமா கொடுத்து நம்மளை கெடுக்கவும் மாட்டாரு, குறைவா கொடுத்து தரித்திரமாக்கவும். ஏன்னா அவர் நமக்கு நல்ல தகப்பன். கடவுள் அப்படிங்கிறத விட எனக்கு ஒரு நல்ல தகப்பன், எனக்கு ஒரு அப்பா, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கிறதுனால எது என் பிள்ளைகளுக்கு எது தேவை, எது எப்ப கொடுக்கணும், தாய் தகப்பனுக்கு தான் தெரியும். ஆமா தானே? அது போல அவர் நமக்கு தாயும் தகப்பனுமா இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நீங்க விரும்பினால், சாபத்தை விரும்பினால் அது உங்களுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பினால் ஆசீர்வாதம் உங்களுக்கு. அப்ப பிறர் ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணுங்க. தீமை செஞ்சவங்களை ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணுங்க. உங்களை துக்கப்படுத்தினவங்களை ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணுங்க. நீங்க பிறருக்கு கொடுத்து பிறர் ஆசீர்வாதமா இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும்னு கொடுத்து பாருங்களே. அந்த கொடுக்கிற எண்ணம், அவங்க நல்லா இருக்கட்டுங்கிற எண்ணத்தோட கொடுத்து பாருங்க, அது நமக்கு ஆசீர்வாதம். ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறோம்ல, ஆசீர்வாதத்தை விரும்பி கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யும்? வரும்.